கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை நேரடியாய் அடியேன் பார்க்காமல் இருந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை முகமுகமாய் பார்த்து பேசுவதைப் போல விசுவாசித்து உங்களோடு கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையிலே நீங்கள் கர்த்தரால் மேன்மை அடைய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சிய வைக்க போகிறார். கலங்காதீங்க. குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளில் வாக்கினால் துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கினால துஷ்டனுடைய பாதைகளுக்கு என்னை நான் காத்துக்கொள்ளுகிறேன். நம்மை காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நமக்கு முன்பாக துஷ்டர்கள் இருக்கிறார்கள், கொடூரமானவர்கள் இருக்கிறார்கள், தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கவனமாய் கவனித்து நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்கு தீமை செய்வதற்கு எப்போதும் காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள நாம் பழக வேண்டும். எல்லா இடத்திலும் துஷ்டர்களோடு நம்ம ஏற்று நிற்கக்கூடாது, ஏற்று நிற்கவும் முடியாது. அதற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளுகிற ஞானமும் கிருபையும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மறந்துடக்கூடாது. சில நினைக்கிறாங்க நமக்கு முன்பாக எதிராளிகளே இருக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணுகிற மக்களே இருக்கக்கூடாது. இருக்க தான் செய்வாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்லையும் இருந்தாங்க, தானியேலுடைய நாட்கள் இருந்திருக்காங்க, யோசேப்பு நாட்கள் இருந்திருக்காங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் ஒன்று, அவங்க நடுவில் அவங்களுடைய எல்லா தீய காரியத்துக்கு நம்மை தேவன் ஒப்பு கொடுக்காமலும் அவங்க செய்கிற காரியங்கள் வாய்க்காமலும் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஆகையால் இந்த நாளிலிருந்து துஷ்டர்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை ஆண்டவர் அப்படியே நடத்துவாராக. சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்துக்காக நன்றி. துஷ்டனுடைய பாதைகளுக்கு, துஷ்டனுடைய எண்ணங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள, ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் கிருபை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய பெரிய காரியங்களை எல்லாரும் காணட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்டவங்களை தொட்டு சுகமாக்குங்க. இன்னும் பலவிதமான பிரச்சனைகளோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்பு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு வேலையை ஆண்டவர் வாக்கிய பண்ணுங்கப்பா. தொழிலே நஷ்டமடைந்தவங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ண வழிகளை தரீங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.